ஒருவேளை உண்மையாக அடிபட்டு இருந்தா ஓகே, இல்லாட்டி கேவலமாக நடிக்கிறான்னு சொன்னீங்க, அது எப்படி? பிராங்க் பண்ற ஒரு பழக்கம் இருக்கு. கல்ல எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் எடுத்து ஓடிடுவேன், அதனால நடிக்கிறேன். பேசுறதுனால என்ன வேணா பேசலாமா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ எந்த விஷயத்தை விஜய் சேதுபதி கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராணவ் நீங்கள் அடிபட்டு கீழே விழுந்தப்ப நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்களே, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னப்போ முத்து கூட எழுந்து தான் நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். முத்து, அன்ஷிதா, அதுக்கப்புறமா சௌந்தர்யா, விஷால் மற்றும் ஜெஃப்ரி, இந்த 5 பேருமே வந்துட்டு எழுந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தான் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி, சார் எப்போவுமே அவன் வந்துட்டு தான் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவான், அந்த மாதிரி நினச்சி நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உண்மையாக நடிச்சிருந்தா ஓகே, அடிபட்டு இருந்தா ஓகே, அப்படி இல்லைனா கேவலமாக நடிக்கிறேன்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டார். ரெண்டாவது அன்ஷிதாவும் மாதிரி, சார் அவன் ப்ராங்க் பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் கல் எடுத்துகிட்டு ஓடிவான் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசிடுவீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேவதையாக இருந்தப்போ சொன்ன அன்ஷிதா இப்போ எங்கே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. இதுதான் இந்த முதல் ப்ரோமோ. பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தாங்க இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம் ராணவ் ஆல்ரெடி நிறைய ப்ராங்க் பண்ணியிருக்கான், கொஞ்சம் மென்டல் மாதிரிலாம் ப்ராங்க் பண்ணியிருக்கான், தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பேசுவான், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி, இந்த அடிபடுறதுக்கு முன்னாடி ராணவுக்கு ஓகே சிம்பத்தியில் நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆகிட்டீங்க, இல்லைன்னா சொல்லலை. பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முன்னாடி எப்போவுமே வந்துட்டு ஒருத்தன் தான் தெரியணும், தன்னை வந்துட்டு முன்னாடி படுத்தி காமிச்சிக்கணும், தான் பேர் தெரியணுன்றதுக்காக ஒரு சிம்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் உண்மையில் ஏதாவது பண்ணும்போதும் நமக்கும் அப்படி தானே தோணும், சிம்பத்தியாக கிரியேட் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி தானே தோணும். ஃபஸ்ட்டே தோணும் அப்படி தான் தோணும். அதுக்கப்புறமா அவனுக்கு உண்மையாக அடிபட்டோன்னா, ஐயோ பா சிம்பத்தியில் போலப்பா உண்மையாக தான் அடிபட்டுருக்கா அப்படின்னு செகண்ட் டைம் போய் நம்ம அவனை போய் பார்ப்போம். ஆக்சுவலாக உள்ளேயும் அப்படி தானே நடந்துச்சு. ஸோ நமக்கு உள்ளே இருக்க அந்த 5 பேரில் வந்துட்டு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றது வேறு மேட்டர். அவன் பண்ணதை இதுக்கு முன்னாடி அவன் பண்ணதை வச்சு இப்போ கெஸ் பண்ணாங்க, அவனுக்கு உண்மையாக அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாங்க. இது ஒரு நார்மலான நேச்சுரலான விஷயம் தானே, இதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் தேவையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை கேட்கலாம், உங்களுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நீங்கள் எப்படிக்காக உடனே வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டீங்க, தெரிஞ்சதுக்கப்புறமா அதை பற்றி பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஹியூமன் நேச்சரான தாட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி என்னோட கருத்து இது தப்பாக கூட இருக்கலாம், நான் வந்துட்டு புதுவிதமான விஷயத்தை வந்துட்டு யோசிச்சிருக்கலாம், ஸோ நான் தப்பாக கூட பேசியிருக்கலாம். பட் எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. என் முன்னாடி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் வந்துட்டு குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கவன், அன்றைக்கி குடிக்காமல் வந்துட்டு நடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குடிச்சிட்டு வரான் தான் நான் சொல்லுவேன், சரியா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்துட்டு நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல, எனக்கு அந்த மைண்டும் வரமாட்டுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.